செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேடையின் முன்பாக அமர்ந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்று நடைபெறும் இந்த விழா முக்கியமாக தமிழ் சார்ந்த ஒரு விழா. இந்த விழாவில் என்னை அழைத்த பொறியாளர் பழனியப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசிக்கா ஒரு பிசிக்ஸ் பர்சன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இயற்பியலாளர், பௌதிகம். சாதாரணமா பௌதிகம் படிக்கிறவங்களுக்கு அந்த தமிழ் பேச்சு என்பது இலக்கண பிழை இல்லாமல் பேசுவது என்பது பெரிய காரியம். ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய படிப்பு பஞ்சாயத்து பள்ளியில தான் நான் என்னுடைய படிப்பை ஆரம்பித்தேன். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகில் உள்ள ஒரு கிராமம். அதன் பிறகு என்னுடைய கல்வியை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும், அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டியிலும் என்னுடைய ஆராய்ச்சி முனைவர் பட்டத்தை முடித்து அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு 1995ஆம் ஆண்டு விரிவுரையாளராக பணியமர்த்தப்பட்டேன். என்னுடைய ஆராய்ச்சி இயற்பியல் சம்பந்தப்பட்டது. அதுவும் மிக முக்கியமான ஆராய்ச்சி. இப்போது நீங்கள் எல்லாருமே இப்போ கேட்டுட்டு இருப்பீங்க, செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர் டெக்னாலஜி. இப்போ நீங்க பயன்படுத்துற செல்போன்ல முக்கியமான ஒரு பொருள் இன்டகிரேட்டட் சிப், ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐசி செமிகண்டக்டிங் மெட்டீரியல். அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் அதுல ஆராய்ச்சி செய்துதான் நான் இந்த பல்கலைக்கழகத்திற்கு இங்க வந்தது. இங்க நாங்க வரும்போது நாங்க 2-3 நபர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இங்க பணியமர்த்தப்பட்டோம். அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது இங்க ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு சரியான ஆராய்ச்சி கூடங்கள் இங்க இல்ல. அப்போ அதாவது 30 வருடங்களுக்கு முன்பாக இங்க என்னுடைய நண்பர்கள் 2 வருடம் பணியாற்றி விட்டு அவர்கள் திரும்ப அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் சென்று விட்டார்கள். இதுல தங்குனது நான் மட்டும்தான். இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தங்குனது நான் மட்டும்தான். எனக்கு எதனால தங்கினேன் அப்படின்னா, முக்கிய காரணம் நம்மளுடைய வள்ளல் அழகப்பர். ஏன்னா அழகப்பா செட்டியாரை பத்தி கண்டிப்பா குறிப்பிட வேண்டும். அழகப்பா செட்டியார் செய்த ஒரு நற்காரியங்கள் ஒரு என்னை மிக பெரிய அளவுல அது ஈர்த்த ஒரு விஷயம். அடுத்ததாக படிப்படியாக ஆராய்ச்சிகளை நாங்கள் மேம்படுத்தணும். ஆராய்ச்சி மேம்படுத்தும் போது பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டோம். அதுபோல ஆராய்ச்சிக்காக திட்டங்களை மாநில அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கும் அப்ளை செய்து பல திட்டங்களை அங்கே கொண்டு வந்தோம். அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் படிப்படியாக ஆராய்ச்சி துறையில் 1985 பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 10 வருடங்களாக வெறும் டீச்சிங் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சியில ஈடுபட்டு இன்னைக்கு அழகப்பா பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம். உலகத்துல தரவரிசை பட்டியல இடம்பெற்றிருக்கும் பல்கலைக்கழகம் தமிழகத்திலே அழகப்பா பல்கலைக்கழகம் மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் இந்த NAAC அக்ரிடியேஷன், தேசிய தர நிர்ணய குழுவால A++ என்ற மிக உயரிய தகுதியை பெற்ற கேட்டகரி 1 யூனிவர்சிட்டி அழகப்பா தான். டூயல் மோட்ல தமிழகத்தில் முதல் பல்கலைக்கழகம் அழகப்பா தான். இந்திய அளவில் 2வது மிக சிறந்த பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம். இதை நான் எதற்கு குறிப்பிடுறேன் அப்படின்னா, முக்கியமா பல்கலைக்கழகம் என்பது அங்கு நடைபெறும் ஆராய்ச்சி மட்டுமல்ல, அங்கு செயல்படுத்தப்படும் கல்விக்கான போதிக்கும் தன்மை மட்டும் கிடையாது. சமூகம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும், சமூகம் சார்ந்த ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த முக்கியமான அந்த 3வது குறிக்கோளுக்காக தான் நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு அந்த A++ என்ற தகுதி கிடைத்தது. அது மட்டுமல்ல, அழகப்பா செட்டியாருடைய ஆசீர்வாதம், அது முக்கியம். ஆசி என்ன, பெரியவர்களுடைய ஆசி என்பது கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருந்ததுன்னா சாதாரணமா இருக்கிறவங்க கூட பெரிய ஆட்களாக வளர்ந்து விட முடியும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அழகப்பா செட்டியாரை பத்தி ஏற்கனவே குறிப்பிட்டார்கள். சிக்கிரி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் 10 ஏக்கர் நிலம் இல்லை, 300 ஏக்கர் நிலம் கொடுத்தாரு. 300 ஏக்கர் நிலத்தை
10 லட்சம் ரூபாய் பணத்தோட, அதாவது 1952ஆம் ஆண்டு. நீங்க நினைச்சு பாருங்க, 10 லட்சம் என்பது மிகப்பெரிய, இன்னைக்கு பல கோடிகள். அழகப்பா செட்டியார் மட்டும் இந்த பகுதியில் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு கல்வி, உயர்கல்வியை நாம் பெற்றிருக்கவே முடியாது. பல விஷயங்கள், பல பல கல்லூரிகள், பல நிறுவனங்கள் அழகப்பாரால ஏற்படுத்தப்பட்டது. பொன்னமராவதி பகுதியில் உள்ள மாணவர்கள் அங்க பயின்றுட்டு இருக்காங்க. அவ்வளவு மாணவர்கள் பயில்றாங்க, எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மட்டும் 1,36,000 மாணவர்கள் பயின்றிட்டு இருக்காங்க பல வழியில. அதனால அழகப்பா செட்டியாரை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்க வேண்டும், பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். முதல் காரணம் ஒண்ணு, அவர் தமிழ் பால் செலுத்திய ஒரு பாசம். அதனால்தான் அவர் ஆரம்பிச்சதே முதல்ல கல்லூரிகள்லாம் ஆரம்பிக்கல, தமிழ் இசை பள்ளி தான் ஆரம்பிச்சார். இங்க காரைக்குடியில் ஆரம்பிச்ச தமிழ் இசை பள்ளி. அப்படின்னா அவருக்கு தமிழ் மேல எவ்வளவு பற்று இருக்கும்னு நீங்க பாத்துக்கங்க. இரண்டாவது அவருடைய தர்ம சிந்தனை. இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச அழகப்பா பொறியியல் கல்லூரி, அழகப்பா பாலிடெக்னிக், அழகப்பா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன், காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், மாதிரி பள்ளி, அதுபோல சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரும் ஒரு உயர்கல்வி நிறுவனம். இவை எல்லாத்தையும் நீங்க சேர்த்து இன்னைய மதிப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்காவில் இந்த கல்லூரியில, இந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார். அவர் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற மதிப்பு மட்டும் 1 லட்சம் கோடி. இன்றைய மதிப்பு 1 லட்சம் கோடி அந்த சொத்தோட மதிப்பு. இந்த 1 லட்சம் கோடி அளவுக்கு இன்றைக்கு யாராவது இன்னைக்கு தர்ம சிந்தனை உள்ளவங்க இருக்காங்களான்னா இருக்கவே வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு தமிழின்பால் ஈடுபாடு கொண்ட ஒரு நபரை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நான் கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு சென்றிருக்கேன் ஆராய்ச்சி நிமித்தமா. சும்மா சாதாரண பயணம் செலுத்துறது கிடையாது, பயணம் செல்வதற்காக இல்லை. எல்லா எந்த நாடுக்கு சென்றாலும் என்னுடைய ஆராய்ச்சி சம்பந்தமான கட்டுரைகளை நான் வெளியிடும் போது முதல்ல குறிப்பிடுறது அழகப்பா செட்டியாரை பத்தி தான் நான் குறிப்பிடுவோம். 5 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்கள் அதை எடுத்துப்பேன். அங்க உள்ள ஆராய்ச்சியாளர்கள் என்னுடைய பிரசன்டேஷன் முடித்ததுக்கு பிறகு அவர்கள் கேட்கறது அழகப்பா செட்டியாரை பத்தி தான். ஏன்னா அங்க உள்ளவர்களுக்கு அவங்களுடைய பெர்செப்ஷன்ங்கிறது வேற. இந்தியர்கள் என்றால் பணத்து மேலதான் ஒரு குறியா இருப்பாங்க, பணத்து மேல ஆசைப்பட்டவர்கள் என்ற ஒரு எண்ணம் தான் வெளிநாட்டவர்களுக்கு உள்ள எண்ணம். ஆனால் இதை பத்தி கேட்கும் போது அவர்கள் உண்மையிலேயே பெரிய அளவில் ஆச்சரியப்படுவார்கள். அதனால ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்திலேயே 30 ஆண்டுகள் பணிபுரிந்து அந்த பல்கலைக்கழகத்திலேயே துணைவேந்தராக 3 ஆண்டுகள் மட்டுமல்ல 4வது ஆண்டும் தொடரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் உண்மையிலேயே மிக பெருமையாக நான் கருதுகின்றேன். தமிழ் என்றால் ஏனென்றால் தமிழ்ல மிகச்சிறப்பான ஒரு உரைகளை நிகழ்த்தி இங்க மேடையில் அமர்ந்திருக்காங்க. தமிழை பத்தி நம்ம பேசுறதுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். தொல்காப்பியம் கிமு 3ஆம் நூற்றாண்டில், கிமு 3ஆம் நூற்றாண்டு கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட சங்க காலத்துல ஒரு நூல். அதுல அது மட்டுமல்ல, தொல்காப்பியம் மட்டுமல்ல, திருக்குறள், இந்த 2 விஷயத்திலுமே ஒரு இயற்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதான் நான் என்னுடைய துறையை தான் நான் கனெக்ட் பண்ண முடியும். அதுல அணு என்ற அணு கொள்கை வெளியிடப்பட்டது 1887ஆம் ஆண்டு. டால்டன் என்ற ஒரு அறிஞரால் தான் அணு கொள்கை உருவாக்கப்பட்டது 1887. அந்த காலகட்டத்தில் தான் அது கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அணு என்பது மிகச்சிறிய பொருள், அதற்கு மேல அது உடைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் அவர் 1887 சொன்னது டால்டன். அதற்கு பிறகு 1918 ஜே தாம்சன், அவரும் ஒரு இயற்பியல் அறிஞர்.
அவர் சொன்ன விஷயம் வந்து அந்த அணுவை உடைக்க முடியும், அந்த அணுக்குள்ள வந்து மிகச்சிறிய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது என்ன பொருள்ங்கிறது சொல்லல, நியூக்ளியஸ்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு போர் ஆட்டம் மாடல், வெக்டர் ஆட்டம் மாடல் இதெல்லாம் வரும்போது தான் உள்ள அணு உள்ள நியூக்ளியஸ்ல புரோட்டான் நியூட்ரான் என்ற பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு ஐன்ஸ்டீன் 1929 அவர் கொடுத்த அந்த இதுதான் நீங்க அணு குண்டு உருவாக்குவதற்கான அடிப்படை ஃபார்முலா E=mc² என்ற ஃபார்முலா கொடுத்தது வந்து ஐன்ஸ்டீன். இதெல்லாம் நான் எதற்கு சொல்றேன்னா, இதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் அணுவை பிளந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கு. அணுவை பிளந்து என்ற ஒரு வார்த்தை வந்து 2300 அல்லது 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா எந்த அளவுல வந்து அவங்களுடைய சிந்தனைகள் இருந்திருக்குது. வெறும் தமிழ் மட்டும் கிடையாது, அவர்கள் வந்து சிறந்து விளங்கிய துறைகள் வந்து பல துறைகள். இன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அகம் புறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது அந்த தொல்காப்பியத்திலும் திருக்குறள்லையும். ஸோ அதனால இதுல வந்து முக்கியமா நீங்க நம்ம தமிழ் என்ற விஷயத்துல நம்ம வந்து உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டாம், நன்றாக பெருமைப்படலாம். ஆனா தமிழுடைய அருமை பலருக்கும் இப்போது தெரிவதில்லை. இன்னைக்கு தொல்காப்பியத்திலேயே கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியத்துல வந்து பகடை அந்த விஷயம் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு கீழடியில கிடைத்திருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைத்திருக்கிறது கூட பகடை கிடைத்திருக்கு. கீழடியோடைய வரலாறு அதுவும் கிட்டத்தட்ட 2300 வருடங்கள். அதனால அந்த காலகட்டத்திலேயே பகடை, அந்த விளையாட்டு, தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அப்பொழுதே இடம்பெற்றிருக்கு. அதனால நம்ம தமிழர் என்று சொல்வதில் கண்டிப்பாக நாம் பெருமைப்படலாம், கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டும். அதுபோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ புது புது கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட அகழ்வாழி, இரும்பு அதாவது அந்த இரும்பு கத்தி வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த இரும்பு தொழில்நுட்பம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்பாக நம்மளுடைய தமிழர்கள் அந்த இரும்பை வந்து தாது பொருட்கள்ல இருந்து எப்படி பிரிக்கலாம், அதுல இருந்து எப்படி இரும்பை ஒரு பொருளாக உருவாக்கலாம் என்பது 5000 வருடங்களுக்கு முன்பாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் நமக்கு இரும்பை பத்தி ஒரு அறிவு வந்ததே கிட்டத்தட்ட 100-150 வருடங்களுக்கு முன்பாக தான். ஆனா 5000 வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு வந்து நம்மளுடைய தமிழர்கள் அந்த துறையில வந்து மிகச்சிறப்பாக செயல்படுறாங்க. அப்படின்னா இரும்பை வந்து கரெக்டா உருக்கி அதை ஒரு பொருளா உருவாக்கி இருக்காங்க. அதனால நாம் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். அதே போல அழகப்பர் வந்து 2 விஷயம், ஒன்று இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவதாக தர்ம சிந்தனை என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வேண்டும். மாணவர்களுக்கு தர்ம சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போதிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை குறிப்பிடுறேன். அதாவது நம்மளுடைய முதலாம் உலகப் போருக்கு முன்பாக 2 மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், அதாவது அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு படிப்பதற்கு பணம் கட்டுவதற்கு பணம் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போலந்தில் ஒரு இசை கலைஞர், அவருடைய பேர் வந்து பெட்ரோஸ்கி, அந்த இசை கலைஞர் வந்து அப்போ அமெரிக்காவில் பயணம் செய்கிறாரு. அவர் வந்து பெரிய பணக்காரர், ஏன்னா இசையில மிகச்சிறந்த மேதை. அவரை வந்து அந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அழைக்க வேண்டும் என்று விரும்பி, ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதில் ஏதாவது கலெக்ட் ஆகிற பணத்தை வச்சு அவங்க ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய உதவியாளரை நாடுறாங்க, பெட்ரோஸ்கோ உதவியாளரை நாடுறாங்க. அவர் சொல்றாரு $2000 வந்து கொடுக்கணும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தீங்கன்னா
$2000 வந்து பெட்ரோஸ்கிக்கு கொடுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $2000 என்பது மிகப்பெரிய பணம். அதாவது 1892ஆம் ஆண்டு. அப்போ எப்படி பண்றதுன்ட்டு அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா நிகழ்ச்சிக்கு தேவையான நபர்கள் பெரும்பாலான நபர்கள் வரவில்லை. ஏன்னா அன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் அன்னைக்கு அந்த ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தையும் அந்த ஊர்லயும் நடக்குது. அதனால அவங்களுக்கு கலெக்ஷன் பண்ண பணமே $1600 தான். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய இசைக்கலைஞருக்கு கொடுக்க வேண்டியது $2000. உடனே அவங்க முடிச்சதுக்கு பிறகு அவர்கிட்ட போறாங்க. போயிட்டு இது மாதிரி கலெக்ஷன் ஆனதே $1600 தான். நாங்க மீதி $400 பின்னாடி நாங்க வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த 2 மாணவர்களும் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல, நீங்க இந்த $1600 உங்களுடைய பின்புலம் என்ன என்பது எனக்கு தெரியும், அதனால நீங்க படிப்புக்கு வச்சுக்கங்க, அதே நேரத்தில் நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவர் வந்து போலந்து போயிட்டார். போலந்து போயிட்டு அவர் ஏன்னா அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறாரு. அதற்கு பிறகு போலந்தோடைய அதிபர் ஆகிறார். போலந்தோட பிரசிடென்ட் அதிபர் ஆகிறாரு. அதிபர் ஆனதுக்கு பிறகு அப்போ முதலாம் உலக போர் வருது. மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு போலந்துல. முதலாம் உலக போர் வரும்போது அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு போலந்து. போலந்து அந்த முதலாம் உலக போர்ல பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய வறுமை, சாப்பாடுக்கு வழி கிடையாது. அதாவது அது 1918 முதல் நிகழ்வு நடந்தது 1892. இந்த 1918 என்ன பண்றாரு, அந்த நிறுவனம் அந்த அங்க அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்தை அவர் அப்ரோச் பண்றாரு. அப்போ எங்களுக்கு வந்து இது மாதிரி மக்கள் வந்து பசியாலையும் பட்டினியாலையும் வாடுறாங்க, எங்களுக்கு பண உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அவங்கள கேட்கிறாரு. உடனே அந்த நிறுவனம் வந்து உடனே வந்து அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து எல்லாத்தையுமே அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அதற்கு பிறகு இன்னும் ஒரு குறுகிய காலத்திலேயே அந்த நாட்டின் அதிபராக ஹூவர், அவர் பேர் வந்து ஹூவர், அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார். அமெரிக்க ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பெட்ரோஸ்கி இவர் வந்து அமெரிக்காவுக்கு போறார். அமெரிக்காவுக்கு போயிட்டு நன்றி செலுத்துறதுக்காக போறார். இது மாதிரி எங்களுக்கு வந்து கடினமான நேரத்தில் எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹூவர் சொல்ற விஷயம், நாங்கள் மாணவர்களாக இருந்தபோது நீங்கள் செய்த உதவியை நாங்கள் திரும்பி செய்திருக்கோம் அப்படின்றார். அதாவது தர்மம் என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து அது மறு வடிவத்தில் பெரிய அளவில் அது வந்து திரும்பி கிடைக்கும். அது வந்து அந்த தர்ம சிந்தனை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால அவர் வந்து உண்மையிலே நெகிழ்ந்து போறார். யார், பெட்ரோஸ்கி வந்து நெகிழ்ந்து போறார். அப்புறம் இவர் ஹூவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அமெரிக்காவில் வந்து வலம் வர்றார். ஸோ இது எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், தர்ம சிந்தனை உள்ள அழகப்ப செட்டியாருடைய புகழ் என்பது இன்னைக்கு பணம் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பணம் வச்சிருக்கலாம், அந்த பணம் என்பது நீடிக்காது. அந்த பணத்தால் கொடுக்கப்படும் தர்மம், அதில் முக்கியமாக கல்விக்கு செலுத்தும் தர்மம் என்பது இறுதி வரை, இந்த உலகம் செயல்படும் வரை கண்டிப்பாக அது நீடித்து கொண்டே இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியில முக்கியமா பரிசுகள் பெற்ற நம்மளுடைய 2 மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளுக்கு என்னுடைய கையால் வந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டது, விருதுகள் கொடுக்கப்பட்டது. அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அவர்களை வாழ்த்துகின்றேன். மாணவ செல்வங்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதிக நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆர்வத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. பரிசு பெற்ற, ஏன்னா 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்ல சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 236 மாணவர்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்கீங்க. இது வந்து உண்மையிலேயே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதற்காக நான் இந்த முத்தமிழ் பாசறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசு பெற இருக்கும் மாணவர்களையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளல் அழகப்பரின் அரவணைப்பில் தன்னை கொடுத்து இந்திய அளவில் மிகச்சிறந்த 2வது பல்கலைக்கழகத்தை உருவாக்கி சமூகம் சார்ந்த கல்வி
your YouTube channel. Go ahead and subscribe. Kiravani Alaju Ilijaga. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.